Hello students. Exercise 13.1 first question பார்க்கலாம். A survey was conducted by a group of students as a part of their environment awareness program in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per houses. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேயில் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 20 ஹவுசஸில் எத்தனை பிளான்ட்ஸ் இருக்குங்கிற டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பர் ஹவுசஸ். ஒரு வீட்லேயும் எத்தனை பிளான்ட் இருக்குங்கிறத நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். இதில் அந்த சர்வேயில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸு 0 to 2 வந்து ஒரு ஹவுஸில் இருக்குது, 2 to 4 வந்து 2 ஹவுஸில் இருக்குது, 4 to 6 ஒரு ஹவுஸில் இருக்குது, 6 to 8 பிளான்ட்ஸு 5 ஹவுசஸில் இருக்குது, 8 to 10 பிளான்ட்ஸு 6 ஹவுசஸில் இருக்குது, 10 to 12 பிளான்ட்ஸு 2 ஹவுசஸில் இருக்குது, 12 to 14 பிளான்ட்ஸு 3 ஹவுசஸில் இருக்குது. Which method did you use for finding the mean and whyன்னு கேட்டிருக்காங்க. நம்ம மீன் கண்டுபிடிக்கிறது எந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம எந்த மெத்தட் வச்சு இந்த மீன் கண்டுபிடிப்போம்னா இந்த கொஷின் வந்து நம்ம டைரக்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிப்போம். ஏன் டைரக்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறோன்னா இதில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து சின்ன நம்பராக இருக்குது. அதனால வந்து நம்ம டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேப்லர் ஃபார்ம் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்க போகிறோம். டேப்லர் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும், செகண்ட் காலம் வந்து நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இருக்கும். டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் வரைஞ்சிக்கணும். அந்த டேப்லர் காலத்தில் டைரக்ட் மெத்தடுக்கு 4 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸு, செகண்ட் காலம் நம்பர் ஆஃப் ஹவுசஸ்ஸு. கொஷினில் கொடுத்துருக்கத அப்படியே எழுதிட்டோம், எந்த சேஞ்சஸும் இல்லை. கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டோம். இப்போ நம்ம தேர்டு காலமும் ஃபோர்த்து காலமும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். இப்போ வந்து டைரக்ட் மெத்தடில் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா டைரக்ட் மெத்தடில் மீன் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சிக்மா எஃப்ஐ. மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சிக்மா எஃப்ஐ. இப்போ வந்து இதில் வந்து இந்த எஃப்ஐங்கிறது ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ஐங்கிறது வந்து கிளாஸ் மிட் பாயிண்ட்டு. நம்ம இப்போ வந்து ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப்ஐ என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், எஃப்ஐங்கிறது இந்த நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நமக்கு வந்து எஃப்ஐ. இந்த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கிளாஸ் இன்டர்வல். இது வந்து கிளாஸ் இன்டர்வல். இப்போ வந்து நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ வேணும். இப்போ வந்து சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐக்கு நமக்கு எஃப்ஐ இருக்குது, எக்ஸ்ஐ வேணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தேர்டு காலம் வந்து நமக்கு எக்ஸ்ஐ, ஃபஸ்ட்டு காலம் வந்து கிளாஸ் இன்டர்வல், செகண்ட் காலம் எஃப்ஐ, தேர்டு காலம் வந்து எக்ஸ்ஐ. எக்ஸ்ஐங்கிறத நம்ம வந்து மிட் பாயிண்ட்டு இல்லை கிளாஸ் மார்க்ஸு ஏதாவது சொல்லலாம். நம்ம வந்து இதில் வந்து மிட் பாயிண்ட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் பிளான்ஸு 0 to 2. இந்த 0 to 2ல்
ஃபஸ்ட்டு உள்ளது வந்து லோயர் பாயிண்ட்டு, செகண்ட் உள்ளது வந்து அப்பர் பாயிண்ட்டு. இது லோயர், இது அப்பர். இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லோயர் ப்ளஸ் அப்பர் டிவைடட் பை 2. இந்த லோயரையும் அப்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மிட் பாயிண்ட்டு எக்ஸை கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுக்கா கண்டுபிடிக்கலாமா? இப்போ வந்து லோயர் பாயிண்ட் 0 ப்ளஸ் அப்பர் பாயிண்ட் 2 டிவைடட் பை 2. 0 ப்ளஸ் 2 2 டிவைடட் பை 2 1. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். இந்த கால்குலேஷன் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். செகண்டு 2 to 4 லோயர் 2 அப்பர் 4 டிவைடட் பை 2. 2 + 4 6 divided by 2 3. Next 4 plus 6 divided by 2. 4 plus 6 10. 10 divided by 2 5. Next 6 8. 6 plus 8 divided by 2. 6 plus 8 14 divided by 2 7. Next 8 10. 8 plus 10 divided by 2 equal to 8 plus 10 வந்து 18. 18 divided by 2 9. Next 10 to 12. 10 to 12 na 10 plus 12 divided by 2. 10 plus 12 22. 22 divided by 2 11. 12 plus 14 divided by 2. 12 plus 14 na 12 plus 14 26 divided by 2 na வந்து நமக்கு 13 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா கிளாஸ் இன்டர்வலுக்கும் நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நமக்கு ஃபார்முலாவில் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ, நம்மக்கிட்ட எஃப்ஐ தனியாக இருக்குது, எக்ஸ்ஐ தனியாக இருக்குது. நமக்கு வந்து எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ வேணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து காலம் வந்து எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ. எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ என்னென்னா, எஃப்ஐ இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் ஃப்ரீக்வன்சி. எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். 1 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு 3 6, 1 இன்ட்டு 5 5, 5 இன்ட்டு 7 35, 6 இன்ட்டு 9 54, 2 இன்ட்டு 11 22, 3 இன்ட்டு 13 39. இப்போ வந்து நம்ம வந்து எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு வந்து எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ, சிக்மானா வந்து எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐயோட சம்மு. சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எஸ்ஐனா இந்த எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ காலம் இருக்குல்ல, இதை டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒன்றுனா டோட்டல் பண்ணலாம். 9 + 2 11 15 20 25 31 32 பேலன்ஸ் 3 6 2 8 8 + 5 13 13 + 3 16. இப்போ நமக்கு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ கிடச்சிருச்சு. சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து 162 கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ வேணும். நம்மக்கிட்ட எஃப்ஐ இருக்குது, ஆனால் சிக்மா எஃப்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா எஃப்ஐங்கிறது என்னென்னா, இந்த எஃப்ஐ காலமை டோட்டல் பண்ணால் நமக்கு சிக்மா எஃப்ஐ கிடைக்கும். சிக்மா எஃப்ஐ 3 + 2 5, 5 + 6 11, 11 + 5 16, 16 + 1 17, 17 + 2 19, 19 + 1 20. இப்போ நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ கிடச்சிருச்சு. இதை ஃபார்முலாவில் ஃபிட்டப் பண்ண வேண்டியதா. சிக்மா எஃப்ஐ வந்து 20.
இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து 8.1 பிளான்ட்ஸ்ன்னு கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.